இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தலையில வேற அடிபட்டிருக்கு. இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லங்க. அன்போட நீங்க என்ன தூக்கிட்டு வந்தீங்கல்ல, வலியெல்லாம் போயிடுச்சு. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் கீழே போறேன். என்னங்க? கொஞ்ச நேரம் நீங்க என் கண் முன்னாடியே இருக்கலாம்ல. என் எதிர்காலம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வாழ்க்கை மட்டும் சாகுற வரைக்கும் உங்க கூட தானே எழுதி வச்சிருக்கு. அதை என்னோட மனசு அடிக்கடி எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் கஷ்டமா இருந்தாலும் நஷ்டமா இருந்தாலும் உங்களோட ஒவ்வொரு அசைவுலையும் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதை என்ன தாண்டி நான் உங்களுக்கு வர விட மாட்டேன். லக்ஷ்மி, நீ என் மேல வான அளவுக்கு அன்பு செலுத்துற. ஆனா அதுக்கு கைமாற என்னால ஒரு துளி கூட அன்பு காட்ட முடியல. உன்னோட பாதை வேற, என்னோட பாதை வேற. அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. ஒருத்தரை நம்ம காதலிக்கிறோன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் நினைச்சேன். ஆனா ஒருத்தர் மேல காதல் இல்லைன்னு சொல்றது அதை விட கஷ்டமான விஷயம். நீ என் மேல அன்பு செலுத்தும் போதெல்லாம் அது என்ன 1008 கேள்வி கேக்குது. எந்த ஒரு கேள்விக்கும் என்கிட்ட பதில் கிடையாது. உன் வாழ்க்கைய நான் எங்க கேள்விக்குறியா மாத்திருவானோங்கிற பயத்தை தவிர. என்னங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, தலையில் அடிபட்டிருக்குல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அதிகமா பேசினா இன்னும் வலி அதிகமாகும். எனக்கு என்ன மூளை இல்லையா என்ன அவ சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு? அந்த மித்ராக்கு ஒரு பக்கம் பொண்டாட்டி இருக்கா, இன்னொரு பக்கம் காதலியும் இருக்கா. இதுக்கு நடுவுல பானகத்துல நுழையிற மாதிரி நீ என்னடி பண்ண போற? இப்ப நீ என்ன சொல்ல வர? இங்க பாருமா, மித்ராவுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கு. அதனால போட்டியே இல்லாத விவேக் கிட்ட உன் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்க. இன்னொரு வாட்டி அந்த விவேக் பேரை சொன்ன, விவேகம் இல்லாம நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி 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 சரி, இப்ப என்ன பண்ணலான்னு நீயே சொல்லு. அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். வேணா ஒண்ணு பண்ணலாமா? மனிஷா மேட்டரை லக்ஷ்மி கிட்ட லீக் பண்ணிட்டா. இப்ப அது வேண்டாமா? ஏண்டி? நம்ம லீக் பண்ணதும் அது கண்ணி வெடி மாதிரி வெடிக்கணும். அப்படி ஒரு அமோகமான சிச்சுவேஷன் நமக்கு அமையணும். விஷயத்த சொல்லி இஷ்யூ உருவாக்குனா நாம நினைச்சதெல்லாம் நடந்துரும்ல.
சரியான வாய்ப்பு கிடைக்காம கையில எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அவசரப்பட்டா அப்புறம் முதலுக்கே மோசமாயிடும். அதனாலதான் அந்த நேரத்துக்கும் சந்தர்ப்பத்துக்கும் வெயிட் பண்ணி பாப்போம். அது அமைஞ்சதும் ஒரு பிரளயத்தை உருவாக்கி ஒரு பக்கம் பொண்டாட்டிய இன்னொரு பக்கம் காதலி 2 பேரையும் என் வழியில இருந்து கிளியர் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? என்னத்த புரிஞ்சுக்கிறதோ என்னமோ. இருக்கிறதுலயே நான் தான் புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ என்னையே மிஞ்சிடுவ போல இருக்கு. அந்த கடவுள் தயவால கண்டத்தை கடந்துட்டோம். அப்படி இல்லனா என் மித்ராவுக்கு என்ன நடந்திருக்குமோ? எல்லார் மூச்சுமே ஒரு நிமிஷத்துல நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. அந்த கடவுள் தயவால மித்ரா ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டான். அந்த கடவுள் அருளால இல்ல, லக்ஷ்மியோட ஜாதகத்தால. லக்ஷ்மியால மட்டும்தான் அண்ணனை காப்பாத்த முடிஞ்சது. இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதா மனிஷா, என் அண்ணனோட லைஃப்ல லக்ஷ்மியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு? நல்லாவே புரியுதா ஹன்சிகா. மித்ரா எனக்கு கிடைக்கணும்னா மித்ராக்கு லக்ஷ்மி ரொம்ப நெருக்கமா இருக்கணும், நான் கொஞ்சம் தூரமா இருக்கணும். அவ்வளவுதானே? சர்ப்ரைஸ்னு சும்மா சொன்ன விஷயம் இப்ப லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணுமா இல்ல சைலண்டா உட்காரணுமா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கம் ஆன் மித்ரா, இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீ இவ்ளோ ஓவரா யோசிக்கிற? விஷயம் வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா லக்ஷ்மியோட எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசா இருக்கும்ல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ வச்சுக்கிட்டா அது லக்ஷ்மியோடைய தப்பு. என்ன மனிஷா, எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்ததே நம்ம தானே. சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு நீ அன்பா சொன்னியா இல்ல ப்ராமிஸ் தான் பண்ணியா? அதெல்லாம் இல்லல்ல. உன் வாயால நீ சொல்லாத விஷயத்துக்கு நீ ரெஸ்பான்சிபிளே கிடையாது. மனிஷா, அவளுக்கு இந்த விஷயம் தெரியாத வரைக்கும் ஓகே. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் சைலண்டா இருந்தா தப்பு இல்லையா? அப்படின்னா சரி. ஒருவேளை விஷயம் அவ்வளவு தூரம் போயிடுச்சுன்னா அப்படி என்ன சர்ப்ரைஸ்னு அவ கேட்டா, ஆபீஸ் ஒர்க் இருக்கு, ஒரு செகண்ட் கூட நான் ஃப்ரீயா இல்லன்னு ஏதாவது ஒரு பொய் சொல்லு, சரியா போயிடும். மனிஷா, இங்க பாரு மித்ரா, ஷாலினியா டைவர்ட் பண்றதுக்காக சொன்ன ஒரு சின்ன பொய் தான் அது. அந்த பொய்ய அதோட அங்கேயே விட்டுட்டாதான் நல்லது.